எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி பேக் டு ஸ்கூல். ஒரு சிம்பிளான ஒன் பாட் மீல் தான். நான் ஆக்சுவலாக வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பண்ணலை. இது நான் நார்மல் வீக் டேயில் தான் பண்ணியிருந்தேன், குழந்தைங்களுக்கு ஹாலிடேஸ் இருக்கும் போது. ஸோ ஆனால் இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். சோயா புலாவ். நான் முன்னாடியும் சோயா புலாவ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து சோயா ஒயிட் புலாவ், கொஞ்சோண்டு பட்டாணி, அதுக்கப்புறம் சோயா, இது ரெண்டும் காம்பினேஷனில் பண்ணலாம். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இது கூடவே வந்து கேரட்டும் ஆட் பண்ணுறேன். சும்மா ஒரு கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் குழந்தைங்க அதையும் சேர்த்து சாப்பிட்டா நல்லது தானேன்றதுக்காக. நீங்கள் கேரட் இஸ் ஆப்ஷனல். இது கூட நீங்கள் வேறு வெஜிடபிள் ஏதாவது கார்ன் அப்படி இல்லைன்னா பீன்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் மெயின் வந்து சோயாவும் அது கூட பட்டாணியும் போட்டு ஒரு ஒயிட் புலாவ். ரொம்ப சிம்பிளான குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி. நம்ம இப்போ ரெசிபி பார்க்கலாம். குக்கர்லேயே டைரெக்டாக தாளிக்கிறது. பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். நார்மல் குக்கிங் ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய எல்லா மசாலாஸுமே, லைக் நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம், இந்த பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பெரிய ஏலக்காய், அன்னாசி மொக்கு, இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நம்ம பிரியாணிக்கு என்ன தாளிக்க வச்சுருப்போமோ அது எல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு நம்ம வேறு எதுவும் தூள் வந்து எதுவுமே மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. மெயினே வந்து நீங்கள் தாளிப்பில் போடுற இந்த மசாலாஸ்லாம் இதுலேருந்து தான் நல்ல ஃப்ளேவர், வாசம் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் நல்லாவே தாராளமாகவே இந்த தாளிப்பு கரம் மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து நீல வாக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. என்ன பச்சை மிளகா மட்டும்தான் காரம். அது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து செய்ய போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதே மாதிரி ஜீரகம் பார்த்திங்கன்னா வந்து ஷா ஜீரான்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் வாசமாக இருக்கும். அந்த ஜீரகம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நார்மல் ஜீரகம் தேவையில்லை. அது வந்து உங்களுக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் ஸ்மெல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஷாஜீரா இல்லைன்னா நீங்கள் ஜீரகம் சேர்க்க வேணால், டேரெக்டாக பட்டை கிராம்பே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணி அது நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போக வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம என்ன நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தாலும் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஆப்ஷனல் தான். மெயின் வந்து நீங்கள் பச்சை பட்டாணியும் சோயாவும், இது ரெண்டும் காம்பினேஷனே போதும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. சோயா பார்த்திங்கன்னா வந்து குட்டி குட்டி சோயா, அந்த மாதிரி பட்டாணி மாதிரியே குட்டி மினி சங்க்ஸு சொல்லி விற்கிது. நான் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக பெரிய சோயா எது வச்சுருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் நம்ம சுடு தண்ணியில் போட்டு ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக இருந்தால் குட்டியாக கட் பண்ணிக்கலாம். 2ஆ 3ஆ கட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி புலாவில் சாப்பிட்டா குட்டி சோயா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சோயா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம சோயா போட்டுட்டு அந்த எண்ணெய், நெய் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. ஸோ வதக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டாணி, பச்சை பட்டாணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக வதக்கிட்டு பாஸ்மதி அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் ஊற வச்சுருக்கேன். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும் குக்கரில் வைக்கிறதுக்கு. அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம், உடஞ்சிருது. தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப குயிக்கான ரெசிபி. இதில் வந்து நிறைய இதெல்லாம் எதுவுமே மசாலா கூட கிடையாது. ப்ளஸ் ரொம்ப முக்கியமாக இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனும் 1 டீஸ்பூன் மாதிரி மிளகுத்தூள் உங்களுக்கு மிளகுத்தூள் போட்ட மாதிரி தெரியாது. பட் சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃப்ளேவர் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் மிளகுத்தூள் தான் அப்படின்னு தெரியாது. ஸோ லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரியோ இல்லை 1 டீஸ்பூன் மாதிரியோ நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புலாவுக்கு வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணி நல்லா பரட்டிட்டு, அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணி உங்களுக்கு உங்கள் அரிசிக்கு ஏற்ற குவான்டிட்டி தண்ணி ஆட் பண்ணி குக்கர் மூடி விசில் விட வேண்டியதுதான். ரொம்ப குயிக்காக சிம்பிளான ரெசிபி. சோயா பட்டாணி புலாவ் ரெடி. ஒயிட் புலாவ். இதில் எந்த மசாலாவும் கிடையாது. பேசிக்கலி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது பார்த்திங்கன்னா வந்து வெறும் புலாவும் அதுக்கப்புறம் ஆனியன் வத்தல் இருந்துச்சு, அதுவும் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப வீட்டில் நம்மளுக்கு 20 மினிட்ஸ்லக்குள்ளே ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே ஒரு ஏதாவது செய்யணும் லஞ்ச் அப்படின்னா ஒன் பாட் மீல். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெயினாக என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் அண்ட் ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். கடைசியாக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பார்த்திங்கன்னா புலாவ் அண்ட் ஆனியன் வத்தல், அவ்வளோதான். சூப்பரான லஞ்ச் ரெடி எங்களுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.